அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லுங்க. வருகின்ற மார்ச் மாதம் 2ஆம் தேதி மாசி மாதத்தின் 18ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை நாள் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சந்திர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மாசி மகமானது இருக்குதுங்க. மாதந்தோறும் இந்த மகம் நட்சத்திரம் வரும் அப்படின்னாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரத்தை தான் நம்ம மாசி மகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாளில் புனித நதிகளில் நீராடுறது நம்மளுடைய பாவங்களை போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த நாளில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது சிறந்த பலனை கொடுக்கும். இருந்தாலும் நீங்கள் முருகப்பெருமானை இந்த நாளில் வழிபாடு செய்யும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. அதே போல் பார்த்திங்கன்னா திருமணம் தடையாயிட்டே போயிட்டுருக்குதுங்கும்போது திருமணம் கைகூடுவதற்கான யோகம் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நாளில் நம்ம பெருமாள் வழிபாடு செய்கிறதும் சிறப்பு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாசி மக நாளில் தான் கடலுக்கு அடியில் மறைச்சி வைக்கப்பட்ட பூமியை வராக அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு மீட்டதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் இந்த நாளில் நம்ம பெருமாள் வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி தரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாசி மகம் அன்னைக்கு தான் பார்வதி தேவி தாட்சாயணியாக அவதரிச்சதாக சொல்லப்படுறதுனால இந்த நாளில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு நாம் அவங்கள பார்வதி தேவியாக பாவித்து ஏதாவது மங்கள பொருட்கள் கொடுக்கறது, அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வளையல் அல்லது மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி பொருட்கள் நம்ம ஒரு அன்பளிப்பாக தானமாக கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லது. மேலும் இந்த மாதிரி கன்னிப்பெண்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல இடத்துல வரன் அமையும். சுமங்கலி பெண்கள் கொடுக்கும்போது தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த மாசி மகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரமும் இருக்கணும், அதே போல் பௌர்ணமி திதியும் இருக்கணும். இப்போ நமக்கு மகம் நட்சத்திரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை காலையில் 8:17 அப்படிங்கும்போது தொடங்கிடுது. இது மறுநாள் காலை 8:07 வரைக்கும் இருக்குது. ஆனால் பௌர்ணமி திதியானது பார்த்திங்கன்னா மாலை 6:29 தான் தொடங்குது. அடுத்த நாள் அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலை 5:52 வரைக்கும் இருக்குது. அதாவது முன்னாடியே மகம் நட்சத்திரம் வந்துடுது, மாலை நேரத்துக்கு மேலே தான் பௌர்ணமி நமக்கு சேர்ந்து வருது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 6:29 மேலங்கும்போது நமக்கு இது ரெண்டுமே இணைஞ்சிருக்குது. இப்போ இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுமங்கலி பெண்கள் சில தான தர்மங்கள் பண்ணுறது தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை கொடுக்கும். கன்னி பெண்கள் தானம் பண்ணும்போது நல்ல இடத்துல வரணுமையும்னு சொன்னேன் இல்லையா? அப்போ எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கோவிலுக்கோ அல்லது மற்ற பெண்களுக்கோ குங்குமம் மஞ்சள் இது மாதிரி வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் வசதி படைச்சவங்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது புதிதாக ஏதாவது ஒரு ஜாக்கெட் பிட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுற பெண்மணிகள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சின்ன குழந்தைங்க இருக்காங்க, கொஞ்சம் வசதி இல்லாதவங்க இருக்காங்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு கவுனோ இல்லை ஏதாவது ஒன்று உங்களால் முடிஞ்சது நீங்கள் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லது. அதே போல் கோவிலுக்கு இது அம்மன் வழிபாட்டிற்கு உரிய நாளாக இருக்கிறதுனால நீங்கள் குங்குமம் அதே போல் மாதுளம்பழம் பால் இது மாதிரி பொருட்கள் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லது. குறிப்பாக உங்களுக்கு திருமஞ்சனம் கிடச்சிச்சு அப்படிங்கும்போது அதை நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு அம்மன் கோவிலுக்கு கொடுக்கறது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். இப்போ நமக்கு அந்த நாளில் பௌர்ணமி திதியும் இருக்குது இல்லையா? இப்போ பொதுவாக குலதெய்வம் கோவிலுக்கு பௌர்ணமி நாளில் நிறைய பேர் போயிட்டு வழிபாடு செய்வீங்க. இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்காவது நீங்கள் போயிட்டு வழிபாடு செய்வீங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் போகும்போது கண்டிப்பாக இந்த ஒரு 2 பொருட்களை மட்டும் நீங்கள் கோவிலுக்கு வாங்கி கொடுங்க. அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி. இந்த பச்சரிசிங்கிறது சந்திரனுடைய காரகத்துவம் பொருந்தியது. அன்றைக்கி பௌர்ணமி திதியாகவும் இருக்குது, திங்கட்கிழமை நாளாகவும் இருக்கிறதுனால இந்த அரிசியை வாங்குறதுங்கிறது நல்லது. சும்மா ஒரு 1 கிலோ 1/2 கிலோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அதே போல் குண்டு வெல்லம் வாங்கி கொடுக்கறது நம்மளுடைய கடன் சுமை கஷ்டங்கள் வறுமை நிலை இது எல்லாத்தையுமே நீக்கும். முக்கியமாக பாவங்களை போக்கும், கர்ம வினைகளை போக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் குண்டு வெல்லம் ஒரு 1/2 கிலோவோ 1/4 கிலோவோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வம் கோவில் பக்கத்தில் இருக்குதுன்னா நீங்கள் அங்கே போயிட்டு வாங்கிட்டு போய் கொடுங்க. இல்லைன்னா பக்கத்தில் எந்த அம்மன் கோவில் இருந்தாலும் சரி நீங்கள்
நீங்கள் அங்கே போயிட்டு வாங்கிட்டு போய் கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லது. மேலும் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு அதிகப்படியான பலன் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா மாசி மாதத்தில் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களாகட்டும், வழிபாட்டுக்காகட்டும், பரிகாரங்களுக்காகட்டும், தான தர்மங்களுக்காகட்டும் அளப்பரிய பலன்கள் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த அற்புதமான நாளில் நீங்கள் பசுமாட்டுக்கு, காகத்துக்கு, வறுமையில் வாடுறவங்களுக்கு ஏதாவது தான தர்மம் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ பசுமாட்டிற்கே கூட நீங்கள் இந்த பச்சரிசியை நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அது கூட இந்த வெல்லத்தை நல்லா தட்டி போட்டு ஒரே ஒரு வாழைப்பழத்தை நல்லா பிசைஞ்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்கள் கையால் வந்துட்டு வீட்டுக்கு பக்கத்துலேனாலும் சரி, கோவிலில் பசுமாடு பார்த்திங்கனாலும் சரி, அங்கே போயிட்டு நீங்கள் கொடுக்கறது உங்களுடைய கஷ்டங்களை வந்து போக்கும். ஏன்னா பசுமாட்டில் பார்த்திங்கன்னா சகல தெய்வங்களும் வந்து வீற்றிருப்பாங்க. நான் நீங்கள் ஒரு காமதேனு படத்தையே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பார்ட்லேயுமே ஒவ்வொரு சுவாமியினுடைய அம்சம் வந்து இருக்கும். சரிங்களா? அதனால் பசுவுக்கு கொடுக்கறது சகல தெய்வங்களையுமே நம்ம குளிர்விச்ச பலனை வந்து கொடுக்கும். அதே போல் காகத்துக்கு நம்ம வந்து ஒரு வெல்லமோ ஒரு அரிசியோ இந்த மாதிரி வந்துட்டு கொடுக்கும்போது சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், தோஷங்கள் இதெல்லாமே வந்துட்டு நம்மளை விட்டு நீங்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாசி மகம் நாள் பார்த்திங்கன்னா பித்ரு வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு நாளாகவே வந்து கருதப்படுது. நம்ம செஞ்ச பாவங்கள், கர்ம வினைகள் இதெல்லாம் நீங்கணுன்ட்டு தான் நம்ம இந்த மாசி மகம் அன்னைக்கு கும்பேஸ்வரர் கோவிலில் உள்ள அந்த குளத்தில் போய் நீராடணும், அல்லது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நீர்நிலைகளில் நீராடினோம் பாவங்கள் வந்து தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே போல் நம்ம வாழ்க்கையில் முன்னோர்கள் சாபம் மற்றும் கோபம் ஏதாவது இருக்குது, அதாவது பித்ரோபம் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது அதெல்லாம் நீங்குவதற்கும் நம்ம முன்னாடி சொன்ன அந்த தான தர்மங்களை அவங்களுடைய பேரை சொல்லி நம்ம பண்ணும்போது அவங்களுடைய மனம் குளிர்ந்து நம்மளுடைய வாழ்க்கை வளமாவதற்கு ஆசீர்வதிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு சிறந்த நாளில் நம்ம கொஞ்சம் ஒரு அடி முன்னெடுத்து வைக்கிறோம் அப்படிங்கும்போது அது நம்ம வாழ்க்கையில் பல வெற்றிப்படிகளை வந்து அமைச்சு தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதில் நான் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? இதில் நீங்கள் என்ன முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு இந்த அற்புதமான நாளை வந்து பயன்படுத்திக்கோங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.